ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம இந்த கொள்ளு வச்சு ஒரு ரெசிபி செஞ்சுக்கலாம். வின்டர் சீசனில் எல்லாருக்கும் கோல்டு காஃப் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம இதை கொள்ளு வச்சு, இந்த கொள்ளு வந்து இங்கிலீஷில் ஹார்ஸ் கிராம் சொல்லுவாங்க, நம்ம இந்தியாவில் குல்தி கிராம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹார்ஸ் கிராம் வச்சு நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதை ஓவர் நைட் நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தண்ணியெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு பாயில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஹாஃப் கேஜியோட கம்மியான கொள்ளு எடுத்துருக்கேன். இது ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன். இது நம்ம தண்ணி ட்ரெயின் பண்ணி பாயில் பண்ணிக்கலாம். கொள்ளு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். கொள்ளு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு. இது நல்லா வேகட்டும், ஒரு 20 மினிட்ஸ் கூட விடலாம். இது எவ்வளோ வேகுதோ அவ்வளோ நல்லா டேஸ்ட் இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் விடலாம். நம்ம கொள்ளு வேகட்டும், அதுக்குள்ளேயே குழம்புக்கு தேவையாக இருக்கிற மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்மால் பீசஸ் பட்டை, 3 ஏலக்காய், 3 லவங்கம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. புளி, ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, இஞ்சி 1 ஸ்மால் பீஸு, பூண்டு, கறி லீவ்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம ஆயில் போட்டு 1 டீஸ்பூன் ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். வெந்தயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ½ ஸ்பூனோட கம்மியாக வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் எதுக்குன்னா, கொள்ளு வந்து கொஞ்சம் பாடி ஹீட் ஆகும். அது ஸ்டமக்கு எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு ½ டீஸ்பூனோட கம்மியாக குளிர்ச்சிக்காக வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலாவில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ், மிளகாய், தனியா, மிளகு, சீரகம் இதெல்லாம் நம்ம இந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி, பூண்டு, புளி, கருவேப்பிலை இதையும் போட்டுக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வரும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இந்த மசாலாஸ் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். மசாலாஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணது கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஃபைன் பேஸ்டெல்லாம் அரைக்கக்கூடாது. நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். மசாலா ரொம்ப ஃபைனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ரஃப்பாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இது நம்ம வறுத்துட்டு அரைச்சோம்னா தான் அதனுடைய ஸ்மெல், அரோமேட்டிக் ஸ்மெல்லு அவ்வளோ ருசியாக இருக்குது. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. இது ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி அதுவும் ஆயில் விட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். நம்ம டொமேட்டோ லைட்டாக அந்த தோலெல்லாம் அப்படியே பிளாக் ஆகி வர மாதிரி, சுட்ட மாதிரி ஆகி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இந்த ஒரு டொமேட்டோவை அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம மசாலா வறுத்தோம் இல்லைங்களா, அதே கண்டெய்னரில் தான் நான் இதை வதக்கி நிறுத்துவேன். நம்ம எதுக்கு இந்த மாதிரி வதக்கிட்டு போடுறோன்னா, குழம்பு வந்து நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கிறதுனால ஒரு 1 வீக் நம்ம வச்சுன்னு சாப்பிட்டா கூட இந்த குழம்பு கெட்டு போகாது. 1 டீஸ்பூன் அளவு தான் ஆயில் ஊற்றிருக்கேன். அப்படியே நல்லா வதங்கி வரட்டும். நம்ம டொமேட்டோ வதங்கிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி இது நல்லா வதங்கிடணும். ஒரே ஒரு டொமேட்டோ ஏன் போட்டிருக்கேன்னா, நம்ம மசாலையிலே புளி போட்டிருக்கோம். நீங்கள் புளிப்பு அதிகமாக லைக் பண்ணுறவங்களா இருந்தால் புளியை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கம்மி பண்ணிவிட்டு புளி சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி செப்பரேட்டாக டொமேட்டோ கொஞ்சம் ஆயில் விட்டு வதக்கிட்டு நம்ம போடும் போது அது செப்பரேட் டேஸ்ட் இருக்கும். மசாலாவோட மிக்ஸ் பண்ணால் அது டேஸ்ட் மாறிடும்.
நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூல் ஆகட்டும். டொமேட்டோ எந்த அளவுக்கு வதங்கிருக்குன்னா இந்த தோல் இதுலேருந்து செப்பரேட் ஆகி வரணும். இந்த மாதிரி வதங்கி வரணும். இது கூல் ஆகட்டும். மசாலா அரைச்சி அதே ஜாரில் நம்ம இந்த டொமேட்டோ பல்ஸில் வச்சு நம்ம ஒரே ஒரு சுத்து போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பல்ஸில் ஒரே ஒரு ரவுண்டு தான் போட்டேன். அவ்வளோதான். நம்மளுக்கு மசாலா எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்மளுக்கு கொள்ளு வெந்துடுச்சு. மசாலா ஃபஸ்ட்டு கிரைண்ட் நம்ம வறுத்துட்டு கிரைண்ட் பண்ணது ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொள்ளு நல்லா வெந்துடுச்சு. பாருங்க, நான் 20 மினிட்ஸ் விட்டு நல்லா வெந்துடுச்சு. இந்த தண்ணி தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் குழம்புக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய குக்கரில் வச்சிங்கன்னா தண்ணி அதிகமாக ஊற்றி வையுங்க. ஏன்னா இந்த தண்ணியில் தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். ஸோ இந்த கொள்ளு தண்ணியை நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். செப்பரேட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி மட்டும் தான் நம்ம குழம்பு எடுத்துக்க போகிறோம். இதுலேருந்து ஒரு கரண்டி அளவு கொள்ளு எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு அந்த மிக்சி ஜாரில் போட்டு நம்ம மசாலா வறுத்த அதே கண்டெய்னரில் போடுறேன். 2 கரண்டி எடுத்துக்கிறேன். இப்போ இது ஆறட்டும். நம்ம மசாலா வதக்குன்னு அதே கண்டெய்னரில் நான் போட்டிருக்கேன். இது கூல் ஆகட்டும். அது கூல் ஆனது நம்ம மிக்சியில் போட்டு இதையும் ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு செய்யறதுக்கு ஒரு கனமான கண்டெய்னர் எடுத்துக்கலாம். பாட்டம் கனமாக இருக்கிற ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம். ஆயில் விட்டுக்கலாம். கண்டெய்னர் ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்கலாம். சோம்பு, சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பெரிய அனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நம்ம கொள்ளு ஜாரில் போட்டோம். இப்போ இதையும் நம்ம கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். கொள்ளு கிரைண்ட் பண்ணிட்டோம். மசாலா, இது டொமேட்டோ பேஸ்ட்டு. நம்ம குழம்பு வந்து அதிகமாக வேணும்னா கொள்ளு குவான்டிட்டி நம்ம அதிகமாக போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கணும். நம்ம குழம்பு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கொள்ளு எடுத்து கிரைண்ட் பண்ணிக்கணும். எல்லாம் ரெடியாக இருக்குது, நம்ம செய்துக்கலாம். அனியன் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு அனியன். இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். குழம்பு தூள் 1 ஸ்பூன் அளவு போடுறேன். ஆல்ரெடி நம்ம மசாலால எல்லாம் போட்டிருக்கோம். அதனால குழம்பு தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மசாலா அரைக்கும் போதே நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் கிரைண்ட் பண்ணி வச்ச மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலில் ஊற்றி மிளகு, சீரகம், மிளகாய், தனியா எல்லாமே இந்த மசாலாவில் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிலில். ஆல்ரெடி நம்ம ஆயிலில் அதெல்லாம் வறுத்துட்டு தான் அரைச்சிருக்கோம். இப்போ இன்னொரு முறை இது இந்த ஆயிலில் நம்ம வதக்கும் போது இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும், கெட்டும் போகாது. மசாலாலேருந்து ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சு கொள்ளு போட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி போட்ட கொள்ளு கூட நல்லா ஆயிலில் போய் மர்ஜ் ஆயிடுச்சு. அடுத்து நான் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணி. இந்த தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொள்ளோடவே சேர்த்து ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி அரைச்சும் போட்டிருக்கோம், அந்த கொள்ளோடும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். இந்த குழம்பு வந்து எனக்கு ஒரு முஸ்லீம் சொல்லி கொடுத்தாங்க. மைசூரில் நான் 2 இயர்ஸ் டிப்ளமா படித்தேன். அங்கே நாங்கள் முஸ்லீம் வீட்டில் வாடகை இருந்தோம். அவங்க அடிக்கடிக்கு இந்த கொள்ளு குழம்பு செய்வாங்க. ஆனால் அவங்க வந்து மட்டன் இல்லைன்னா பீஃப் போட்டு செய்வாங்க. இன்னைக்கு நான் மட்டன் பீஃப் எதுவுமே போடல, பிளெயினாக தான் செய்கிறேன். மட்டன் பீஃப் வந்து எந்த ஸ்டேஜில் போடணும்னா இந்த மசாலா நம்ம வதக்குறோம் பாரு, அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் இல்லைன்னா பீஃப்
அது வந்து இந்த மசாலையில் போட்டு நம்ம நல்லா அந்த மட்டனை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாவுக்கு இந்த தண்ணி ஊற்றணும். அவங்க சொல்லி கொடுத்த ரெசிபி தான் இது. ஆக்சுவலாக இந்த குழம்பு இன்றைக்கே செய்துட்டு இன்றைக்கே சாப்பிட்றத விட ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் நம்ம டெய்லி சூடு பண்ணி வச்சுட்டு அது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர 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 ரொம்ப ருசியாக இருக்கும். அது இந்த வின்டர் சீசனுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். கொள்ளு வேக வச்சு தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ அடுத்து மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். ஏன்னா தண்ணி அதிகமாக தான் இருக்கணும். தண்ணி அதிகமாக இருக்கும். ஏன்னா குழம்பு நல்லா கொதித்து நம்ம ஊற்றி இருக்கிற ஆயில் எல்லாம் இதுலேருந்து செப்பரேட் ஆகி வரணும். இது வேறு எதுவும் போடுறது இல்லைங்க. ஒன்லி இது கொள்ளு அப்புறம் மசாலா, இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். விருப்பப்பட்டால் அதாவது மட்டன் இல்லைன்னா பீஃப் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இதுவே இப்படியே தண்ணி குழம்பாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பாயில் ஆகட்டும். இதுலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் நம்ம பாயில் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கணும். நான் டேஸ்ட்டு பார்த்ததில்ல, காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு தான் போடுறேன். கலர் பாருங்கள், இன்னும் அருமையாக இருக்குது. இது வந்து நான் டேஸ்ட்டு பார்த்ததில்ல, இது இன்னும் பாயில் ஆகலை, ஆனாலும் டேஸ்ட் அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க முஸ்லீம் தான் ஞாபகம் வருது. இது கொதிக்க நல்ல வாசனையும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நல்லா பாயில் ஆகட்டும். நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி எவ்வளோ வச்சோம், இந்த அளவுக்கு இருந்துச்சு தண்ணி. அது கொச்சி இந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது, நல்லா பாயில் ஆகி. பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்கு இதை வச்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம சூடு பண்ண இது இன்னும் திக்னஸ் நல்லா ஆகும், டேஸ்ட் இன்னும் அதிகமாக கூடும். ஃபஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணியாக தெரிஞ்சிச்சு. இது நல்லா பாயில் ஆக இது நல்லா கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா வரும். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொள்ளு குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சுட ரைஸு, நம்ம தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த வச்சுருக்கிற பேலன்ஸ் இந்த கொள்ளு தாளிச்சிக்கலாம். நம்ம மசாலா வதக்குன அதே கண்டெய்னரில் ஆயில் ஊற்றிக்கிறேன். கொள்ளு தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். அனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அனியன் ஒரு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கறி லீவ்ஸ். கடுகு பொரிஞ்சதும் இதெல்லாம் அதில் போட்டுக்கலாம். இது மைல்டாக காரம் இருந்தால் கூட இந்த சுண்டல் நல்லா இருக்கும். இந்த கொள்ளு வந்து ஹீட்டு, பாடிக்கு ரொம்ப ஹீட்டு கொடுக்கும். அதனால காரம் வந்து கொஞ்சம் மீடியமாக பார்த்து தான் போட்டுக்கணும். நம்ம இப்போ 3 காஞ்ச மிளகாய் தான் போட்டிருக்கேன். ஒரே ஒரு பெரிய அனியன் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கடுகு அவ்வளோதான். இந்த கொள்ளு எடுத்து நம்ம இதில் கொட்டிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கொள்ளு வேக வைக்கும் போது உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அது கரெக்டாக இருக்குது. அப்புறம் கடுகு, கருவேப்பிலை, அனியன்,
ட்ரை சில்லி போட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். இந்த குழம்புக்கு இதுதான் நம்மளுக்கு சைட் டிஷ்ஷு. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. ஹார்ஸ் கிராமில் நம்ம செஞ்ச கொள்ளு ரெடி ஆயிடுச்சு. நான் லெமன் போட்டுக்கிறேன். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்ணும். லெமன் போட்டுன்னு சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு. கொள்ளு சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த லெமன் போட்டிருக்கோம், இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு கொள்ளு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கொள்ளு நம்ம வேக வச்சு தாளித்து தான் கொஞ்சம் சைட் டிஷ்க்கு வச்சுருக்கேன் நான். நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு யாருன்னா சொல்லி கொடுத்துருந்தா இதே மாதிரி குழம்பு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இதே குழம்பு நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.